பிணிக்கும் இறப்புக்கும் அஞ்சேன். திருவாசகம் அச்சப்பத்து உரைப்பகுதி 2. செம்மைவனத்தில் சிறாருக்கு ஆசான்மா செந்தமிழன் விளக்கிய உரை. வன்புலால் வேலும் அஞ்சேன், வளைக்கையார் கடைக்க நஞ்சேன். என்பெலாம் உருக நோக்கி அம்பலத்தாடுகின்ற என்பொலா மணியை ஏத்தி இனிதருள் பருக மாட்டார். அன்பிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு. என்ன சொல்றாரு? வன்புலால் வேலும் அஞ்சேன். வன்ன என்ன? வன்மையான, வன் தன்மை கொண்ட. புலால், புலால்னா என்ன? இறைச்சி சொல்கிறோம் இல்லையா, நம்ம அசைவனவற்றின் இறைச்சியை புலால்னு சொல்கிறோம். வேலும் அஞ்சேன். வேல் என்பது என்ன? ஒரு ஆயுதம். அந்த வேல் என்ன செய்யும்? ரொம்ப வலிமையாக வன்மையாக குத்தி கிழிச்சிடும் இல்லையா? புலாலை எடுத்துடும், உள்ளே இருக்கிற புலாலை வெளியில் எடுக்கும். அப்படிப்பட்ட உடலை குத்தி கிழிக்கக்கூடிய ஒரு கருவி ஆயுதத்துக்கு கூட நான் அஞ்ச மாட்டேன். அது என்ன குத்திடுமோ, அதை வச்சு குத்திட்டா என்ன பண்ணுறது, அப்படி நான் அஞ்சலை. வளைக்கையார் கடைக்க நஞ்சேன். அதுக்கு நேரெதிரான ஒரு உணர்ச்சி. இது ஒரு ஆயுதம் நம்மை குத்தி விடுமோன்ற ஒரு அச்சம். இன்னொரு பக்கம் வளைக்கையார் கடைக்கணும். என்ன? வளையல் அணிந்த கை யாரோடது? பெண்களுடைய. பெண்கள்லாம் வளையல் அணிந்துட்டு, இளம் பெண்கள்லாம் நிறைய வளையல் அணிந்துட்டு இருப்பாங்க. அவர்களுடைய கடைக்கண்ணா அவங்க கடைக்கண்ணால் காதலோட இவரை பார்க்குறாங்க. அதுவும் அஞ்ச மாட்டேன். ஏன் அதுக்கு அஞ்ச மாட்டேன் ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, அப்படி ஒரு ஒரு உறவில் சிக்கிடக்கூடாதுன்ற அச்சம் அவருக்கு. அவரோட வாழ்க்கைக்கு அது ஒரு இடையூறாயிடும். ஒரு இவ்வாறான இறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 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 காதலுடன் கூடிய உறவு என்பது கூட ஒரு இடையூறு தான். அது எப்படி ஒரு ஆயுதம் உடலை குத்தி கிழிக்குமோ அதுபோல் இது என்ன செய்யும்? மனதை தொல்லை செய்யும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, வளைக்கையார் கடைக்கணுகிறார். அப்படி பார்க்கக்கூடிய பெண்களுடைய கடைக்கண்ணுக்கு கூட நான் அஞ்ச மாட்டேன். அப்படி நேர் எதிராக இரண்டு சொல்றார். என்ன யாருக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? வரையிறியா? என்ன வரைகிறாள? யார் வரைகிறா? அதை பார்த்து வரைகிற. சரி, இப்போதைக்கு பாடத்துக்கு நீ எப்போ வரையலாம்? இப்போ நேர் எதிரான இரண்டு உணர்ச்சிகள். ஒன்று குத்தி கிழிக்கும் ஆயுதம், இன்னொன்று ஒரு காதலுடன் கூடிய கடைக்கண் பார்வை. இந்த இரண்டுக்கும் அஞ்ச மாட்டேன். என்பெல்லாம் உருக நோக்கி அம்பலத்தாடுகின்ற. என்பெல்லாம் உருக நோக்கினா, இறைவன் நம்மளை பார்த்துட்டான் அப்படின்னா, இறைவன் பார்க்குறான்னா நம்ம எலும்பே அப்படியே உருகிடுவான். அப்படி பார்ப்பான். என்பெல்லாம் உருக நோக்கி அம்பலத்தாடுகின்ற. அது கல்லும் கரையும் சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு உவமை தானே. கல்லும் கரையும். ஒரு அன்போடு பார்த்தால் கல்லும் கரையும், கருணையோடு இருந்தால் கல்லும், அந்த கதை கேட்டால் கல்லும் கரைஞ்சிருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பொருள்னா, அது அவ்வளோ ஒரு பரிவுக்குரிய ஒரு நிகழ்வு. அதுபோல் என்பெல்லாம் இறைவன் அப்படி அன்பாக பார்த்துட்டான்னா நம்முடைய உடம்பாகவே இருக்காது, என்பெல்லாம் உருகிடும் அப்படின்னு. அப்புறம் யாராவது ஒரு சிலர் அன்பாக என்னை பார்த்தாங்க, எனக்கு அப்படியே நடுங்கிடுச்சு, நான் அப்படியே குழஞ்சிட்டேன் சொல்லுவாங்க தெரியுமா? அப்படியே எனக்கு நானே இல்லைங்க, அப்படியே நானே அப்படியே உருகிட்டேன் சொல்லுவாங்கள்ல. உருகிட்டேன்னா நான் உடம்பு உருகிடுச்சுன்னு பொருளா? அது என்ன பொருள்னா, என்னுடைய உறுதித்தன்மை குலைந்தது, அதான் அதுக்கு பொருள்.
என்னோட உறுதித்தன்மையை அவங்க அந்த பார்வையில் என்னோட உறுதித்தன்மையை குலைஞ்சிருச்சு. அப்படி ஒரு கனிவான பார்வை அல்லது அவ்வளோ அன்பான பார்வைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல தான் இறைவன் வந்து நோக்குறான்னா என்பெல்லாம் உருகிடும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி என்பெல்லாம் உருக நோக்கி அம்பலத்தாடுகின்றார். இறைவன் அம்பலத்தில் ஆடிட்டு இருக்கான். அம்பலம்னா என்ன? இந்த பேரண்டமே அம்பலம்தான். இந்த பேரண்டமே வந்து ஒரு அம்பலம் தான். விசும்பில் இறைவன் ஆடுகிறான்னு சொல்லுவோம் இல்லையா. அவன் அம்பலத்தில் ஆடிட்டு இருக்கிறான். ஆனால் யாரை பார்க்குறான்? நம்மளை பார்க்குறான். ஒவ்வொருவரையும் பார்க்குறான். அவனை நாம் விரும்பினால், அவனிடம் நம்ம ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டால், அவன் அம்பலத்தில் ஆடினாலும் ஒரு தனி மனிதராகிய நம்மை பார்க்கிறான். நீ வேண்டுறியா ஒன்றை பார்க்குறான், நீ வேண்டுறியா ஒன்றை பார்க்குறான். இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் வேண்டுதலை நிறைவேற்றுறான்ல. நீ போய் ஒன்று வேண்டுற, அதை நிறைவேற்றுறான்ல. அம்பலத்திலே ஆடிட்டு இருக்கிற ஒருத்தன் ஒரு தனிப்பட்ட முறையில் உன்னோட வேண்டுதல் நிறைவேற்றுறான்ல. அதை நினைக்கும் பொழுது உருக்கமாக இருக்குல்ல. இறைவன் எவ்வளோ பெரியவன். இந்த பேரண்டமே அவன் தான். இங்கேயே எத்தனை கோடி உயிர் இருக்குது. இப்போ சமயவனத்தில் எத்தனை கோடி உயிர் இருக்குது யாருக்கு தெரியும்? எவ்வளோ நத்தைகள் இருக்குது, எவ்வளோ ஆமைகள் இருக்குது, எவ்வளோ பாம்பு இருக்குது, பூச்சி இருக்குது. கணக்கு எடுத்து பார்த்தா பல ஆயிரம் இருக்கும் இல்லையா. மனிதர்கள்னு பார்த்தாலே ஒரு 30-40 பேர் இருக்கும். இதில் நீ போய் ஒன்று வேண்டுற, அதை இறைவன் நிறைவேற்றுறான்னா அது எப்படி இருக்கும்? உனக்கு உருக வைக்குது இல்லை? இவ்வளோ பெரிய உலகத்தில் ஒரு தனி மனிதராகி என்னுடைய தேவையை நிறைவேற்றுறானே, அதுதான் அம்பலத்தாடுகின்ற அப்படின்னு சொல்கிறதுக்கான பொருள். நீ அவ்வளோ பெரியவன், ஆனால் என்னுடைய என்பெல்லாம் உருக நோக்கிற. நான் அப்படியே உருகி போகிறேன்யா, நான் கேட்டானே ஒன்று செஞ்சுட்டு பாரு அப்படின்னு. என்பெல்லாம் உருக நோக்கி அம்பலத்தாடுகின்ற என் பொலா மணியை ஏற்றி. என் பொலா மணி ஏற்றினா பொல்லா மணியை புணர்ந்தேனேன்னு இன்னொரு பாடலில் பதிகத்தில் எழுதிப்பார். பொலானா துளையிடப்படாத மணியில் வந்து துளையிட்டு பாசியாக கோத்துருவாங்க தெரியுமா, மாலையா. இறைவன் எப்படின்னா அந்த துளையிடப்படாத மணி அப்படின்னு சொல்ல. அப்படின்னா என்ன? எந்த குறைவும் இல்லாதவன். இப்போ ஒரு மணியில் துளையிட்டுட்டோம்னா அது குறை தானே. அப்படி அதை ஒரு துளையிட்டு அதை ஒரு குறையாக்கினா தான் நம்ம கோக்க முடியும். இறைவன் அப்படிலாம் வந்து கோக்க முடியுமா? அவன் அது குறை இல்லாதவன், அவனை குறைவு ஏற்படுத்த முடியாது. அதான் பொல்லாமணி. பொல்லாமணி பொல்லுதல்னா துளையிடுதல்னு ஒரு பொருள் இருக்கு. பொல்லுதல்னா என்னது? துளையிடுதல்னு ஒரு பொருள் இருக்குது. என் பொலாமணியை ஏற்றி, என்னுடைய ஒரு குறையில்லாத துளையிடப்படாத மணியை ஏற்றினா ஏற்றி இனிதருள் பருக மாட்டா. அவன் அப்படி ஒரு நிறைவான முழுமையான மணியாக இருக்கும் இறைவனை ஏற்றி இனிது அருள் பருகவில்லை என்றால், அவன் அப்படி அவன் கேட்டால் அருள் செய்கிறான். நமக்கு நம்ம எந்த இக்கட்டில் இருந்தாலும் மீட்டெடுக்கிறான். அதுதான் அருள். அது எவ்வளோ இனிமையானதாக இருக்குது. இப்போ கொடுமையாக இருக்குது. நம்ம போய் ஐயா என்னை இதுலேருந்து மீட்டெடு அப்படின்னு மனதார வேண்டுறோம், மீட்டெடுக்கிறாரு. அது இனிமையாக தானே இருக்குது. அந்த இனிது அருளை பருக மாட்டாத அன்பில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சு மாதிரி. அப்படி யார் இருப்பாங்க? நம்ம ஏதோ ஒரு சிக்கலில் இருக்கிறோம், தவறு செய்கிறோம் அப்படின்னா, ஐயா நான் இப்படி செஞ்சுட்டேன், என்னை காப்பாற்று அப்படின்னா அவன் அருள் புரிஞ்சிருவான். அதுக்கு கூட போக மாட்டேன்னா அவங்க யார்? அன்பில்லாதவர். அவங்க தான் அன்பில்லாதவர். எப்படி சொல்கிறார் பாரு. கேட்குறதெல்லாம் கொடுக்குறான். அவன்கிட்ட போயிட்டு ஐயா எனக்கு இது வேணும், ஐயா நான் இப்படி தவறு செஞ்சுட்டேன்னா அவன் அருள் புரிகிறான். சரி இனி இப்படி செய்யாது. அவன் நெறிப்படுத்துகிறான், அருள் வழங்குறான். உனக்கு இது வேணுமா, தரேன் அப்படின்றான். ஆனால் அந்த அருளை பருகவில்லை என்றால், பருக மாட்டாதவர்கள்லாம் யார்? அவங்கள என்னன்னு சொல்கிறாரு மாணிக்கவாசகர்? அன்பில்லாதவர்கள்ன்றார். அப்படிப்பட்டவர்களை கண்டால் அம்மனா மஞ்சு மறை. அவர் யாரை பார்த்து பயப்படுறாரு? அன்பில்லாதவர்களை பார்த்து பயப்படுறாரு. யாரெல்லாம் பார்த்து பயப்படல? வேல் வச்சுட்டு இருக்கான், குத்திடுவேன் அப்படின்னு ஒருத்தர் வந்தால் போடா அப்படின்றாரு. பெண்கள் வந்து கடைக்கனால அவரை வந்து வேடிக்கை பார்த்தாலும் பரவல விடுமா, இதுக்கெல்லாம் நான் அசர்றது இல்லை அப்படின்றாரு. ஆனால் யாரை பார்த்தா பயப்படுறாரு? அவர்
அன்பில்லாத கூட்டத்தை பார்த்து ஐயோ பயமாக இருக்குன்றார். எப்படி சொல்கிறார் பாரு. எல்லோரும் எதுக்கு பயப்படுவாங்கன்னா குத்திடுவானு பயப்படுவாங்க, ஏழையா உழுந்துருவோமான்னு பயப்படுவாங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், உன்கிட்ட அன்பு இல்லைன்னா பயப்படுவோம். அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு ஒரு விலங்கை வேட்டையாடுற ஒருத்தர் அவர் ஒன்றும் அன்பு இல்லாதவர் இல்லை, அவர் உணவுக்காக வேட்டையாடுறாரு. அதனால் அவரை பார்த்து எனக்கு பயம் இல்லை. அதாவது பொருள் வன்புலால் வேலு மஞ்சேன். புலால் உணவு நம்ம சாப்பிட்றோம், யாரோ ஒருத்தர் ஒரு ஆடை அறுத்தா தானே சாப்பிட முடியும். அது உணவுக்காக செய்கிறாங்க. அவர்கள் அன்பில்லாதவர்கள் கிடையாது, உணவுக்காக செய்கிறாங்க. பெண்கள் கடைக்கானல பார்க்குறாங்க, அது ஒன்றும் குற்றம் கிடையாது. அன்பு இருந்தால் தானே காதல் வரும், காதல் இருந்தால் தானே கடைக்கானல பார்ப்பாங்க. அப்போ அதை பார்த்து நம்ம ஏன் அஞ்சணும்? ஆனால் எதை பார்த்து அஞ்சணும்? அன்பே இல்லாதவர்கள் இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை வச்சு குத்துறவனை விட அச்சம் தருபவர்கள் யாருன்னா அன்பில்லாதவர்கள் அப்படின்னு அழகாக சொல்கிறார். அடுத்து கிளியனார் கிளவி அஞ்சேன். இப்போ இந்த பாடல் பாடிடுவோமா? வன்புலால் வேலுமஞ்சேன் பாடுங்க. வன்புலால் வேலுமஞ்சேன் வளைக்கையார் கடைக்க நஞ்சேன் என்பலாம் முருக நோக்கி அம்பல காடுகின்ற என் போலா மணியை ஏற்றி இனிதருள் பருக மாட்டார் அன்பில்லாதவரை கண்டார் அம்மனாம் அஞ்சுமாரே. இனிதருள் பருக மாட்டார் அன்பில்லாதவரை கண்டார் அம்மனாம் அஞ்சுமாரே. கிளியனார் கிளவி அஞ்சேன் அவர் கிரி முறுவல் அஞ்சேன் வெளிய நீராடுமேனி வேதியன் பாதம் நன்னி துளியுலாங் கண்ணராகி தொழுதழுது உள்ளம் நெக்கிங் களியில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே. கிளியனார்னா மறுபடியும் பெண்கள் தான், கிளி போன்ற பெண்கள். கிளவி அஞ்சேன்னா, கிளவின்னு என்னென்னா சொல்லுக்கும் கிளவிக்கும் உள்ள வேறுபாடு. ஒரு பொருள் தந்தால் அது சொல். அருவி அது ஒரு பொருள் தருதா? ஓவென ஒரு குறிப்பிட்ட பொருள் தரல. ஓவென இறைச்சலோடு கொட்டியது அப்படின்னு சொல்கிறோம். அருவி பொருள் தருச்சா, இறைச்சல் பொருள் தருதா, கொட்டியது பொருள் தருது. ஓவெனன்னு சொல்கிறோம்ல, அது குறிப்பிட்ட பொருள் இல்லை. ஓவென அழுதான்னு சொல்லிடலாம் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட பொருள் இல்லை, ஆனால் ஒரு இந்த பொருளுக்கு துணையாக ஒன்று சொல்லுது. அதுக்கு தனியாக இலக்கணம் இருக்குது, நான் அப்புறம் சொல்லித்தரேன். இப்போ கிளவி அப்படின்றது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட பொருள் தருவது அல்ல, ஆனால் சொல்லுக்கு துணையாக இருக்கும். அது கிளவி இருந்தால் சொல் விளங்கும், ஆனால் தனியாக கிளவின்றது ஒரு சொல் கிடையாது. கிளவி வேறு சொல் வேறு. கிளியனார் கிளவி அஞ்சனா என்னென்னா, இந்த கிளி போன்ற பெண்கள் ஒரு குறிப்பிட்ட பொருள் தரும்படி பேச மாட்டாளுங்க, ஆனால் ஒன்று சொல்லுவாளுங்க. அதோடைய மயக்கும்படி சொல்கிறது. ஆனால் அது என்னது? அதெல்லாம் கிளவி. இதுதான் இப்படித்தானு சொல்கிறது இல்லை, இப்படியும் புரிஞ்சுக்கலாம் அப்படியும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறது. ஏன்னா கிளவின்றது சொல்லுக்கு துணையாக இருக்கும், அது தனியாக சொல்லாகாது. அதனால் அழகாக சொல்கிறாரு, கிளியனார் கிளவி அஞ்சேன் அவர் கிரி முறுவல் அஞ்சேன். கிரி முறுவல்னா இப்போ கீறுதல்னா என்ன? கீற்று போடுதல்னா ஒன்றை துண்டாக்குதல், ஒரு வடிவத்தில் துண்டாக்குதல். கீறுதல்னா அதன் மீது ஒரு தடம் பதித்தல், அதனை கீறுதல்னா கீறுதல்.
அதை கிரி அப்படின்றது என்னன்னா அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தல், ஒன்றை வந்து அப்படி ஒரு அழுத்தி செய்யறது. முறுவல்னா இந்த இடத்துல புன்னகை. இந்த கிளி போன்ற பெண்களுடைய புன்னகை எப்படிப்பட்டுமா, அப்படி ஒரு காயப்படுத்துமா. அவர் கிரி முறுவல், அப்படி கீறுவது போல ஒரு காயத்தை ஏற்படுத்துகிற கிரி முறுவல். அதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கிளியனார் கிளவி அஞ்சேன், அவர் கிரி முறுவல் அஞ்சேன். வெளிய நீராடு மேனி வேதியன் பாதம் நன்னி. வெளிய நீராடு மேனின்னா நீருன்றது வல்லின ரு, வல்லின ரா, நீரா. நீருன்றது என்ன வல்லினால உங்களுக்கு தெரியுமே, திருநீர். வெளியே நீராடும் மேனின்னா இந்த வெளி, அதான் ஏற்கனவே சொன்னார் இல்லையா அம்பலத்தை ஆடுறான்னு. இந்த வெளியே முழுவதும் நீர் பூசிக்கொண்டு ஆடுபவன், வெண்மையாக இருப்பவன், திருநீர் பூசிக்கொண்டு வெளியில் நீராடு மேனியில் இருப்பவன் வேதியன். அவன் தான் வேதம், அவன் தான் மறை கருத்துக்களாக இருக்கிறான். அவனுடைய பாதம் நன்னி. நன்னின்னா நேற்று என்ன சொன்ன, அதான் நன்னுதல். அவனோட பாதத்தை நன்னி துளி உலாங் கண்ணராகி தொழுதழு உள்ளம் நெக்கிங் நெக்கு அப்படின்னு வச்சுப்போம். அப்படி துளி உலாங் கண்ணராகின்னா துளி, ஒரு உடம்புல கண்ணு 2 தான். இந்த 2 கண்ணுலேருந்து தண்ணி வர்றது அழுக. அவர் என்ன சொல்றாரு, உடம்புல திருநீர் பூசிட்டு வெளியில் ஆடிக்கொண்டிருக்கும் வேதங்களை அருளும் இறைவனுக்கு பக்கத்தில் நன்னி போயிட்டோம்னா எப்படி இருக்கும் தெரியுமா, உடம்பு முழுதும் துளி துளியாக கண்ணீர் துளிர்க்கும். அதான் துளியுளாங் கண்ணராகி. துளி துளியா எல்லாமே கண்ணாகி அழுதா எப்படி இருக்கும், அப்படிதான். அப்படி அழுக வந்துடல இறைவனை பார்த்தா. இறைவனே நம்ம திருவுருவத்தை பார்த்தாலே அழுக வருது நமக்கு. திருமேனிக்கு போகிறோம், உரிமை சிவனாற்ற போய் நின்று கொஞ்ச நேரம் ஏதாவது வேண்டிட்டு அப்படி கண்ணை திறந்து பார்த்தா ஒரு கண் கலங்குது. ஒரு ஆழ்ந்த ஈடுபாட்டோட போனான். உண்மையாக இறைவனையே பார்த்துட்டா அப்படி அவன் வந்து திருநீர் பூசிட்டு ஆகாயத்தில் ஆடிட்டு இருக்கிறான். அவனுக்கு பாதத்துக்கு நெருக்கமாக போய் இப்படி நிமிர்ந்து பார்த்தா நமக்கு கண்ணு மட்டும் ஆடும். துளியெல்லாம் கண்ணராகி உடம்பு முழுதும் துளி துளியாக கண்ணாகி அழும். தொழுது அழுது, தொழுணும் ஐயா அப்படின்னு தொழுறது, அழுகிறது. உள்ளம் நெக்கு, நெக்குன்னு என்ன, நெகிழ்ந்து போகிறது, நெகிழ்ந்து போயிடுச்சு உள்ளம். தொழுது அழுது உள்ளம் நெக்கிங் கழியில்லாதவரை கடைசியில் அற்புதமாக சொல்கிறார் பாரு. இப்படிலாம் தொழுது அழுது உள்ளம் நெகிழ்ந்து என்ன கிடைக்கும்னா களிப்பு கிடைக்குமா. வேதனையில் தான் அழுவாங்க, ஆனால் இறைவனை பார்த்தா அழுக வேதனை கிடையாது, களிப்பு கிடைக்கும்பா இறைவன் அப்படி பார்த்தா. அப்படி களியிலா, அப்படி அதில் இறைவனை நெருங்கி சென்று அவன் உடல் முழுவதும் அழுது நெகிழ்ந்து களிப்பு அடையாதவர்கள் யாராவது இருந்தால் அவங்கள பார்த்தா அச்சம் தானே. இறைவனை பார்த்ததுக்கப்புறம் கூட சொல்லுங்க, நான் பார்த்துட்டு வந்தாங்க இப்போ தான் அப்படின்னு யாராவது சொன்னா நமக்கு எவ்வளோ அச்சமாக இருக்குது. எப்போ யாருப்பா இது அப்படின்னு. இறைவனை பார்த்ததுக்கப்புறமே இது அழ மாட்டேன்து. அஞ்சுவோம் தானே, இப்போ கேட்கல நடுங்குதில்ல நமக்கு. அதுதான் சொல்கிறாரு, அம்மா இதில் பார்த்தா அச்சமாக இருக்குப்பா. யாரை பார்த்தா அச்சம் இல்லை, என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் இந்த கிளி போன்ற பெண்கள் என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்குங்க. அது அப்படியே அதோட புன்னகையே நம்மளை கீறும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை பார்த்தாலாம் அஞ்ச வேண்டியில்லை. இறைவனை பார்த்த பிறகும் அழுது தொழுது களிப்படையாத கூட்டத்தை பார்த்தா அச்சமாக இருக்கு. இப்போ பாரு மேலே என்ன சொன்னார், ஒரு பாடா பாரு. மற்றுமோர் தெய்வம் உண்டென நினைப்பவர்கள் கண்டா அச்சமாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து திருவுரு அன்றி மற்றொரு தேவர்களையெல்லாம் ஏற்றுக்கொள்வார், அது அருவருக்காதவர்கள். திருவுருவத்தை மற்றதை எதாவது ஏற்றுக்கலன்னா சரி, ஏற்றுக்கிட்டா அருவருப்பாக நினைக்காம மற்றதெல்லாம் தெய்வம், இறைவனை தவிர இன்னொன்னும் தெய்வம்னு ஏற்றுக்கிட்டேன்னா உன்னை பார்த்தா எனக்கு அச்சமாக இருக்குது.
அதுக்கப்புறம் அன்பில்லாதவரை கண்டால், இறைவனை ஏற்றி அன்பாக இல்லாதவர்களை கண்டால் அச்சமாக இருக்குது. இறைவனை பார்த்த பிறகும் அழுது உருகி உள்ளம் நெகிழ்ந்து கழிக்காதவர்களை கண்டால் அச்சமாக இருக்குது. அப்போ இவர் யாரை கண்டு அச்சப்படுறாருன்னா, இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய தன்மைகளையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களை பார்த்தா தான் அஞ்சணும். நியாயமா? நீ சும்மா இந்த பாம்பு, இந்த வேலு, கத்தி இதை பார்த்தெல்லாம் அஞ்சாத, இந்த காதலுக்கு அஞ்சிடாத, பெண்கள் இப்படி பண்ணுறாங்களே அதுக்கெல்லாம் அஞ்சாத, உலகத்தில் எது வன்மையாக இருக்கோ அதுக்கும் அஞ்சாத, எது இனிமையாக இருக்கோ அதுக்கு அஞ்சாத. அதெல்லாம் ஒன்றுமே சிக்கல் இல்லை, அதெல்லாம் உலகத்தில் இருக்கிறது தான். எது இருந்தால் ஆபத்துன்னா, அன்பு இல்லாத கூட்டம் இருந்தால் ஆபத்து, இறைவனை மறுப்பவர்கள் ஆபத்தானவர்கள், இறைவனுக்கு மாற்றாக வேற யாரையாவது வச்சாங்கன்னா அவங்க ஆபத்தானவர்கள், இறைவனையே நோக்கிய பிறகும் நெகிழ்ந்து போகாதவர்கள். ரொம்ப நினைச்சா எனக்கு நடுங்குது, உண்மையிலே அச்சமாக தான் இருக்கு. அவங்கெல்லாம் ஆபத்தாலும் அவங்களெல்லாம் பார்த்தா அஞ்சுனா அற்புதமாக சொல்கிறாரு. பாடுவோமா? என்ன பாட சொல்லுவீங்களே? முதல்ல பாடுங்க. கிளியனார் கிளவி அஞ்சே, அவக்கிரி முறுவல் அஞ்சே, வெளிய நீராடுமேனி வேதியன் பாதம் நன்னி, துளியுலாங்கண்ணராயி தொழுதழுதுள்ளம் நெக்கி, களியில்லாதவரை கண்டார் அம்மனாம் அஞ்சுமாரே. கை கட்டு. கிளியனார் கிளவி அஞ்சேன், அவர்கிரி முறுவலஞ்சேன், வெளிய நீராடுமேனி வேதியல் பாதம் நன்னி, துளியுலாங்கண்ணராகி தொழுதழுதுள்ளம் நெக்கி, களியில்லாதவரை கண்டார் அம்மனான் அஞ்சுமாரே. பிணியலாம் வரினு மஞ்சேன், பிறப்பினோடு இறப்பு மஞ்சேன், துணிநிலா அணியினான் தன் தொழும்பரோடு அழுந்தி அம்மாள் திணிநிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி வெந்நீர் அணிகளாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமார். பிணி என்ன? நோய் நீண்ட காலமாக இருந்தால் அது பிணி. நோய் உடலை பிடித்து கொண்டது என்றால் அது பிணி. அதான் அதுக்கப்புறம் அது பிழைக்கலாம் அல்லது பிழைக்காமல் போகலாம். அதான் பிணி. பிணி வந்தாலும் அஞ்ச மாட்டேன். எல்லோரும் எதுக்கு பயப்படுவாங்க? இப்போ ஐயோ உடம்புக்கு நோய் வந்துடுமோ, பிணி வருமோன்னு. அதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம். பிறப்பினோடு இறப்ப வச்சோம். ஐயோ இந்த உலகத்தில் பிறந்துட்டோமே, ஐயோ சாக போகிறோமே. பிறந்துட்டனும் புலம்புவான், சாக போகிறனும் புலம்புவான். நான் இதை ரெண்டுக்குமே அஞ்ச மாட்டேன். பிணிக்கு அஞ்ச மாட்டேன், பிறந்துட்டேன்னு அஞ்ச மாட்டேன், இறந்து போக போகிறேன்னு அஞ்ச மாட்டேன். எதுக்கு அஞ்சுவேன்? துணி நிலா அணியனாந்தம் தொழும்பரோடு அழுந்தி அம்மாள் திணி நிலம் பிளந்துங்கானா சேவடி பரவி வெந்நீர் அணிகளாதவரை கண்டால் அம்மன் அமைஞ்சவன். துணி நிலா அணியினான் அப்படின்னா அந்த நிலவை குறிக்கிறார். துணின்றது இந்த இடத்துல என்னென்னா ஒரு துண்டுன்ற பொருள். பிறை தானே அணிஞ்சிருக்கிறான். இப்போ துணின்றது இந்த இடத்துல, இப்போ துணின்னு நம்ம சொல்கிறோம்ல, துணின்றது வந்து ஒரு பகுதி. துணி ஒரு இந்த இடத்துல வந்து அது ஒரு பகுதி, ஒரு துண்டுன்னு பொருள். அது துணி இதுதான் வந்து துண்டம்னு மாறும். பிறை நிலா இந்த இடத்துல. துணி நிலாவை ஒரு அணிகலன் போல அணிந்து கொண்டவனுடைய
தொழும்பரோடு அழுந்தி. தொழும்புனா என்ன? தொழுன்னா என்ன சொல்லுங்க? மாட்டுப்பட்டி தொழுல கட்டுறது சொல்றோம்ல. அது என்னன்னா, தொழுன்னா தொழும்புன்னா என்னன்னா அடைக்கும் இடம். தொழும்பர்னா இங்கே அவர் யார் சொல்றாருன்னா நம்மளை சொல்றாரு, அடியார்களை சொல்றாரு. இறைவனுக்கு அடியார் இருக்கிறவங்களாம் என்னது, போய் அடைச்சி வைக்கிறான். இறைவனுடைய பட்டியில் நம்மளாம் அடைஞ்சு கிடக்கணும். அந்த பட்டி விட்டு வெளில போயிடாம எப்போ அவுத்து விட்டுறாத உள்ளே வச்சுக்க அப்படின்னு அடைஞ்சு கிடக்கணும். அதுதான் தொழும்பர். எப்படி சொல்றாரு பாரு, மாடு எப்படி தொழுவத்தில் அடைஞ்சு கிடக்கோ அதுபோல் ஐயா உன் தொழுவத்தில் எங்களெல்லாம் அடைச்சி வச்சுக்க. அப்படி ஏற்கனவே நாங்கள் ஒரு கூட்டம் அடைஞ்சிருக்கிறோம். அவங்க பேர் என்ன? தொழும்பர். அவங்க பேர் தான் தொழும்பர். யாரோட தொழும்பர்னா, ஒரு துண்டு நிலாவை தலையில் அணிகலன் போல் அணிந்து கொண்டிருப்பவனுடைய தொழும்பரோடு அழுந்தி. அப்படின்னா அந்த தொழும்பர் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட அழுத்தமாக கிடக்கிறது. ஒன்று மண்ணா கிடக்குதுன்னு சொல்லுவோம், ஒன்றுக்குள்ள ஒன்று நாங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதான் அழுந்தி. அப்படியே அழுந்தி கிடக்கிறது. உனக்கு ஒன்றுனா நான் வருவேன், எனக்கு ஒன்றுனா நீ வரணும், விட்டுற மாட்டேன், கையை பிடிச்சிக்குவேன். அதான் அழுந்தி இருக்கிறது. யாருக்கு? எல்லாருக்கும் கிடையாது, இறைவனோட தொழும்பில் இருக்கிறவங்களுக்கு. அப்படி தொழும்பரோடு அழுந்தி கொண்டு அம்மாள்னா மால்னு ஒரு கடவுள் இருக்கிறதா சொல்கிறாங்க இல்லையா, அந்த மால் திணி நிலம் பிணந்தும் காணா. அந்த மால் என்ன பண்ணார், அவங்க ஒரு கதை வச்சுருப்பாங்க. இந்த உலகத்தை நான் அளந்து பார்க்குறேன்னு பூமியை பிளந்துக்கிட்டு போய் அளந்து பார்த்து, ஆனால் அதோட முடிவு எதுன்னு பார்க்க முடியலன்னா ஒரு கதை இருக்குது. ஏன்னா இறைவன் ஒரு நிலை நிறுத்தம் உடையவன் அல்ல. இதுலேருந்து இது வரைக்கும் தாங்க. அவர் அப்படி கிடையாது. நீ இவ்வளோ நினச்சா அவன் அவ்வளோ, அவன் அவ்வளோ நினச்சா அவன் எவ்வளவோ, அவன் எவ்வளோ நினச்சா அவன் இவ்வளவு. நீ சின்னதுன்னா அவன் பெருசு அப்படின்னு காட்டுவான். நீ பெருசுன்னா இல்லை அவ்வளோ பெருசுலாம் இல்லைன்னு சின்னதாக உட்காந்துருப்பான். இல்லை நீ ரொம்ப சின்னதுன்னா இல்லை நான் ரொம்ப பெருசுன்னு காட்டிடுவான். அதான் திருவாசகத்தில் என்ன சொல்கிறாரு, ஆக்கம் அளவு இறுதி இல்லாய். சிவபுராணத்தில் சொல்லல, அது எப்படி பாடுவீங்க? பாடுங்க. அடுத்து பாடுங்க. அடுத்து இருக்கு, எங்க பூவிப்பாய் அங்க சொல்லிட்டாரு பத்தியா, அதுதான் இங்கே சொல்றாரு. இறைவன் ஆக்கம் அளவு இறுதி இல்லாதவன். அப்படின்னா என்னன்னா, ஆக்கம் அளவு இறுதிலாம் என்ன? செங்கல் செம்மண்ணால் ஆக்கப்பட்டது. அளவுனா செங்கல் அதோடைய 9 அங்குலம் 4 அங்குலம் 3 அங்குலம் அதோட அளவு. இறுதி செங்கல் இங்கே தொடங்கி இங்கே முடிஞ்சிடும். தெரியுதுல பார்த்தாலே. இப்போ இதை கட்டுறோமா, இது இவ்வளோ காலத்துக்கு வரும், அதுக்கப்புறம் இந்த கல் உடஞ்சிரும். அதான் இறுதி. ஆக்கம் இது எல்லா பொருளுக்கும் இருக்குது. எல்லா பொருளுக்கும் ஆக்கம் அளவு இருக்கு. இறைவனுக்கு இருக்கா? அவன் எதனால் ஆக்கப்பட்டவன்? அவன் எதனாலேயே ஆக்கப்படலையே. அவன் தான் எல்லா ஆக்கமாகவும் இருக்கான். அவனோட அளவு என்ன? அவன் தான் எல்லாமே. அவனை யார் அளக்கிறது? அவனுக்கு இறுதி இருக்கா? அவனுக்கு இறுதி இருந்தால் எதுவுமே இருக்காது. அவனே முடிஞ்சிடறான்னா அப்புறம் எதுவுமே இருக்காது. அவனுக்கு இறுதியே கிடையாது. மணி என்ன சொல்றாரு? ஆக்கம் அளவு இறைவனுக்கு இறுதி கிடையாதுன்றாரு. அப்படிப்பட்ட இறைவனுடைய உலகத்தை மால் என்ன பண்றான்? உன்னுடைய அடி முடியை நான் காட்டுறேன் பாரு உலகத்துக்கு அப்படின்னு போறான் போயிட்டே இருக்கு. அடியை பார்க்க முடியல. மேலே ஏறான் முடியும் பார்க்க முடியல. அடியும் பார்க்க முடியல, முடியும். இது வளர, இது மேலே பறந்து வர அவர் பாட்டுக்கு நின்றுட்டு இருப்பார். பக்கத்தில் வந்துருச்சா அவனு கொஞ்சம் வளர்ந்துட்டு அப்புறம் வேற வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. இது முயற்சி பண்ணி மேலே வரும்பொழுது வந்துட்டியா அப்படின்னு கொஞ்சம் வளர்ந்துருவார். அப்புறம் நான் கீழே போறேன்ட்டு போகும்போது அப்படியே பாதத்திட்ட போகும்போது காலை கீழே நீட்டிடுவார். அடியும் பார்க்க முடியல. ஏன்னா ஆக்கம் அளவு இறுதி இறைவனுக்கு கிடையாதுல்ல. அதுதான் சொல்றாரு. திணி நிலம் பிளந்தும் காணா சேவடி
பாதம் பரவி வெந்நீர் அணிகளாதவரை கண்டால் அம்மனாம் மஞ்சுமாறு. அப்படிப்பட்ட இறைவனுடைய சேவடின்னு என்ன? தொலைவில் இருக்கும் அடி. அவனோட அடி இருக்கும், அவ்வளோ தொலைவில் இருக்கு. அந்த சேவடியை பரவி அதனை சுற்றி சுற்றி வந்து வெந்நீர் அணிகளாதவரை கண்டால், வெந்நீர் அணிஞ்சுக்காம இருக்கிறவங்களை கண்டால் அச்சமாக இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் இறைவனை ஏற்கும் கூட்டம் வெந்நீர் அணிஞ்சுக்கும். இப்போ திருட்டு கூட்டம் எல்லாமே அணிஞ்சுக்குது. அதனால தான் இப்போ நான்லாம் வெந்நீர் அணியறது இல்லை. ஏன்னா வெந்நீர் அணியிறவங்களை பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது. இந்த கூட்டத்தில் நம்மளை சேர்த்துருவாங்க. அப்போல்லாம் என்னென்னா உண்மையான அடியார்கள் திருநீர் பூசிக்குவாங்க. இப்போ ஊரை ஏமாத்துறது தான் பெரும்பாலும் பூசுது, ஒரு சிலது உண்மையாக பூசுது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சேவடி பரவி வெந்நீர் அணிகளாதவரை கண்டால், அப்படி இறைவனோட சேவடியை பரவி அதை சுற்றி சுற்றி வந்து அவனுடைய சின்னமாகிய திருநீர் அறிந்து கொள்ளாதவர்களை கண்டால் அச்சமாக இருக்கின்றார். இப்போ எதை பார்த்து அச்சம் இல்லை? பிணியை பார்த்து எனக்கு அச்சம் இல்லை, பிறப்பு அச்சம் இல்லை, இறப்பும் அச்சம் இல்லை. வழக்கமாக மனிதர்கள் எதுக்கெல்லாம் அஞ்சுவாங்களோ அதுக்கெல்லாம் நான் அஞ்சலை. ஆனால் அவனுக்கே அளவு இருக்குன்னு சொன்னான் பாரு ஒருத்தன், அவனே கண்டுபிடிக்க முடியாமல் போனான் பாரு. அப்படி அவனாலேயே கண்டுபிடிக்க முடியாது எது? அவனோட பாதம். இறைவனோட பாதத்தை தானே பார்க்க முடியல, அடியை பார்க்க முடியல. அவ்வளோ தொலைவில் இருக்கிற சேவடியை இறைவன் நீ நமக்கு காட்டுறான்ல, அதை அப்படியே பிடிச்சிட்டு அவனுடைய வழியை பின்பற்றிட்டு இருக்கலாமே. அதை செய்யாதவர்கள் அவங்கள பார்த்தா எப்படி இருக்கு? அச்சமாக இருக்கு. இப்போ இது நான் தான் பண்ணணும். இது ஒன்றாவது பாடுங்கடி நீங்கள். பிணியெல்லாம் வரின்னு மஞ்சேன், பிறப்பினோடு இறப்பு மஞ்சேன், பிணிலான் கொழும்பரோடு அழுந்திய நான், பிணி நிலம் பிளந்துங்கானா, சேவடி பரவி வெந்நீர் அணியிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாலே. இன்னைக்கு போதும்.